ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொட்டீன் டெஸ்ட் ஆஃப் லிவர் ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூட். இதில் வந்து ஒரு 3 டைப்ஸ். என்னென்ன ஒரு ரொட்டீன் டைப்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஆஃப் ஹெப்படைட்டிக் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து லிவர் இன்ஜுரியா இருக்கான்னு பார்க்குறாங்க. தேர்டு வந்து பைலரி அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. டெஸ்ட் கேன் இண்டிகேட். இந்த டெஸ்ட் பண்ணுறதுனால என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லிவர் டிசீஸ் தெரியும், நேச்சர் ஆஃப் லிவர் இன்ஜுரி தெரியும், எது எப்படி இந்த இன்ஜுரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். தேர்டு வந்து பேட்டர்ன் அண்ட் வாட் இஸ் த டியூரேஷன் ஆஃப் த டிசீஸ். இப்போ இந்த டிசீஸ் வந்துருக்கு இவ்வளோ நாள் இருக்கும், இது இந்த மாதிரி டைப், அது இப்படி ஒரு டைப், இவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்படின்றத இது வழியாக தெரியும். இது வந்து 3 டெஸ்ட் இது பண்ணுறாங்க. 3 டெஸ்ட் என்னன்னா, ஹெப்படைட்டிக் ஃபங்க்ஷன், டெஸ்ட் ஆஃப் லிவர் இன்ஜுரி, டெஸ்ட் ஆஃப் பைலரி அப்ஸ்ட்ரக்ஷன். அதை ஏன் 3 அந்த 3 பண்ணுறதுனால என்ன தெரியுது? லிவர் டிசீஸ் தெரியுது, லிவர் இன்ஜுரி, நேச்சர் ஆஃப் லிவர் இன்ஜுரி தெரியுது, அது எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியுது, பேட்டர்ன் அண்ட் ஆர் தி டியூரேஷன் ஆஃப் தி டிசீஸ். நெக்ஸ்ட் வந்து மார்க்கர்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர். அதில் என்ன சொல்றாங்கன்னா, பில்ருபின் எதில் பார்த்தோம்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜாண்டிஸ்ல பார்த்தோம். தி ப்ராடக்ட் ஆஃப் ஹீமிக் கேட்டபிலிசம் இஸ் டேக்கன் அப், கான்ஜுகேட்டட் அண்ட் எக்ஸ்கிரீட்டட் பை தி liver. Okay, since serum contains both conjugated and unconjugated fractions, bilirubin வந்து conjugated and unconjugated and obstructive அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து கான்ஜுகேட்டும் பிரசன்ட் இருக்கு. சீரம் லெவல் கண்டெய்ன்ஸ் both conjugated and unconjugated fractions. Total conjugated and unconjugated fractions of bilirubin are estimated. இதில் வந்து 3மே எஸ்டிமேட் பண்ணியிருக்கு, சாரி 2மே எஸ்டிமேட் பண்ணியிருக்கு. Normal level of total bilirubin is less than 1 mg per dl, but clinical jaundice is manifested only when bilirubin level reaches more than 2.5 mg per dl. Okay, bilirubin வந்து estimated by the ஒரு reaction. அவர் பேர் என்னன்னா Vandenberg reaction. Okay, so okay, Vandenberg reaction. அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ரியேஜென்ட் இருக்கும். இதுல என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்றாங்கன்னா, சல்ஃபினிலிக் ஆசிட் அண்ட் சோடியம் நைட்ரைட். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த கதை 2 லைனு வேற. அப்புறம் வந்து when டைஆசிடைஸ்னா 2 என் குரூப் ஆஃப் சல்ஃபனலிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் பில்பியூரின். அந்த பிரசன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, டபுள் என் குரூப், டைஆசோனா 2 எண்ணெய், அந்த 2 எண் குரூப் வந்து பில்ருபினோட ரியாக்ட் பண்ணும்போது பர்பிள் கலர் கொடுக்கும். பர்பிள் கலர் ரியாக்ட் கொடுத்த செகண்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்னா ஆசோ பில்ருபின் இஸ் ப்ரொடியூஸ்ட். இந்த ப்ரொடியூஸ் ஆனதால தீஸ் ஆர் 3 பாசிபிள் ரீசன்ஸ், 3 பாசிபிள் ரீசன்ஸ் சொல்றாங்க. A direct reaction is indicated by the immediate development of purple color, which is given by conjugated bilirubin. Second, an indirect positive reaction is given by when the color develops after the addition of alcohol. Third, the biopsic reaction is given when the color develops immediately but intense on the addition of alcohol. Excretion of 3 ஒண்ணுமே இல்லை. இது எப்படி சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் சல்ஃபினிலிக் ஆசிடும் சோடியம் நைட்ரேட்டும். ஓகேவா, இது வந்து ரியேஜென்ட். ஃபர்ஸ்ட் வந்து சல்ஃபினிலிக் ஆசிட்ல வந்து டைஆசோ குரூப் இருக்கும். அந்த டைஆசோ குரூப் வந்து பில்பிரினோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு பர்பிள் கலர் கண்ணுக்கு தெரியுது. அந்த தெரியிற பர்பிள் கலர் காம்பவுண்ட் என்னன்னா ஆசோ பில்பியூரின் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, டைரக்ட் பாசிட்டிவ் ரியாக்ஷன், அதனால வந்து சீக்கிரமா கலர் டெவலப் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து இன்டைரக்ட் பாசிட்டிவ் ரியாக்ஷன், அடிஷன் ஆஃப் ஆல்கோஹால், கலர் டெவலப்ஸ். ஒருவேளை டைரக்டா வந்து டைரக்டா கலர் ஃபார்ம் ஆகிருக்கலாம். இன்னொன்று வந்து இன்டைரக்ட்னா ஒருவேளை ஆல்கோஹால் அடிஷன் ஆகிறதுனால கலர் ஃபார்ம் ஆகிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டா ஃபார்ம் ஆகும்போது கான்ஜுகேட்டட் பில்பிரின், செகண்ட் வந்து இன்டைரக்ட் வந்து அன்கான்ஜுகேட்டட் பில்பிரின், தேர்ட் பயாப்சிக் ரியாக்ஷன்ல வந்து இந்த கலர் டெவலப்ஸ் இம்மீடியட்லி பட்டுன்னு வந்துடுது, பட் இன்டென்ஸ் ஆன் அடிஷன் ஆஃப் ஆல்கோஹால், இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டரா வந்து அடிஷன் ஆஃப் ஆல்கோஹால்ஸ்னால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அவ்வளவுதான்.